Hi dears, எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய நச்சமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் LISHIYA. ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். நான் மசால் வடைக்கு இது டீ கடை மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி விடாமல் அரைச்சி பண்ணுறேன். தண்ணி விட்டாமல் நான் அரைச்சி பண்ணுறேன். இப்போ 2 பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம். பல்லாரி வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். ஒரு 4 சின்ன நாட்டு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். இது வந்து சிறிதளவு 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சிறிதளவு கருவேப்பிலை. உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், தேவையான அளவு. கொஞ்சம் சேர்த்து சிறிதளவு பெருங்காய பவுடர் சேர்த்து தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பில் புரோட்டீன் சத்து அதிகம் இருக்குது. தோல் வளர்ச்சிக்கு, நம்ம ஸ்கின்னோட ஷைனிங்க்கு வந்து நம்ம ஸ்கின் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புரோட்டீன் சத்து நிறைய உள்ள கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்கின் வந்து அவ்வளோ சீக்கிரம் சுருங்காது. தண்ணியே சேர்க்கல. இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வடையாக தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது இதில். அதுபடி கடலைப்பருப்பு ஊற போடும்போது ரொம்ப நேரமும் ஊறப்படக்கூடாது. ஒரு 1/2 hour ஊறினா போதும். ஓகே, இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தட்டி போட்டுடலாம். 1/4 லிட்டர் கடலை எண்ணெய் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட்டான உடனே நம்ம அந்த மினி வடையை போட்டு எடுக்கலாம். இந்த ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த மினி வடை போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டு உடஞ்சி ரவுண்டாகும் நகருக்கு. குட்டி குட்டி சூப்பரான மினி வடை உடையாமல் உதிராமல் ரெடி. இது வந்து வேளாங்கண்ணி பக்கத்தில் பறவைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. இந்த ஊரில் இந்த டீ கடையில் போடுவாங்க, அந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுல இருக்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது போல் செய்து பாருங்கள். மிளகு
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.